ஹலோ ஆல், என் பேர் மங்கேற்கரசி. நான் நலம் யோகாவில் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் நடத்துகிற இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர் ட்ரைனிங் கரியர் டெவலப்மெண்ட் 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு சில ஆசனாஸ் வித் பெனிஃபிட்ஸோட நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல பதகோனாசனா. பதகோனாசனா சிவியரான ஆங்கிள் பெயின், நீ பெயின், ரீசெண்டாக ஸ்டமக்கில் சர்ஜரி பண்ணவங்க, ஹெரினியா பேஷண்ட்ஸ், இல்லை என்னால் கால்கள் இப்படி மடக்கி உட்கார முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தொட்டிலாசனா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பதகோனாசனா பண்ணலாம். அது மாதிரி சிவியரான டெயில் போன் இஷ்யூஸ் உள்ளவங்க இது மாதிரி ஒரு டவலை எடுத்து உங்களுடைய பேக்ல அப்படி வச்சுட்டு அது மேலே உட்காந்து கூட பதகோனாசனா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். முதல்ல தொட்டிலாசனா எப்படி செய்யறதுனா, கால்கள் ரெண்டையும் இப்படி நீட்டிட்டு ஒரு காலை மட்டும் மடக்கி இந்த பாதத்தை ஒரு கையால பிடிச்சிட்டு நீங்க இன்னொரு கையால பிடிச்சிட்டு இப்படி ஆட்டிக்கணும். நார்மல் பிரீத்ல ஒரு 10 counts. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு கால்லையும் நம்ம செஞ்சுக்கணும். நார்மல் பிரீத்ல 10 counts. அடுத்தது ஒரு கால் மேல இன்னொரு காலை வச்சு நல்ல நீக்கும் கால்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கொடுத்துக்கலாம். இப்படி செய்யற மூலம் நமக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் லெக்ஸுக்கு. நமக்கு அப்புறம் பதகோனாசனா செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தது பதகோனாசனா எப்படி செய்யறதுன்னா, இப்படி கால்களை மடக்கி பாதங்கள் ரெண்டும் ஒன்ன பாக்குற மாதிரி வச்சுக்கிட்டு கைகளை இன்டர்லாக் பண்ணி உங்க பாதத்துக்கு அடியில கொடுத்துட்டு பேக் போனை நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு கண்களை மூடி கால்களை ஃபிளாப் பண்ண ஆரம்பிங்க. நார்மல் பிரீத்ல 40 to 60 counts எடுத்துக்கலாம். இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மூலாதார சக்கரா நல்லா ஆக்டிவேட் ஆகும், பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனைகள் சரியாகும், ஹிப்புக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், பேக் போன் பெயின் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். கண்களை மூடி நார்மல் பிரீத்ல 40 counts. ஓகே, ரிலாக்ஸ். அப்புறம் நார்மல் பிரீத் ஒரு 2 counts எடுத்துங்க. அடுத்த ஆசனான்னு பார்த்தீங்கன்னா மண்டுகாசனா. மண்டுகாசனா சிவியரான ஆங்கிள் பெயின், சர்ஜரி பண்ணவங்க, சிவியரான ஆங்கிள் பெயின் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, கால்களை இப்படி சுகாசனாலேயே உட்காந்துட்டு கைகளை மட்டும் முன்னாடி இப்படி வச்சுட்டு லைட்டா எவ்வளவு தூரம் உங்களால பெண்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது சிவியர் ஆங்கிள் பெயின் எதுவும் இல்லை, பட் ஸ்டமக்ல எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை ஹெரினியா ப்ராப்ளம் இருக்கு எனக்கு அப்படி இருக்கிறவங்க இப்படி கால்களை மடக்கிட்டு வஜ்ராசனால உட்காந்துட்டு வஜ்ராசனா இப்படி கால்களை மடக்கி உங்க பாதங்கள் ரெண்டுத்துக்கும் நடுவுல உங்க பட் உட்கார்ற மாதிரி வச்சு உட்கார்றதுதான் வஜ்ராசனா. வஜ்ராசனால உட்காந்துட்டு உங்க கைகளை மட்டும் இப்படி ஃப்ரண்ட்ல வச்சு லைட்டா பெண்ட் பண்ணா போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம, வயிற்றுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டா பெண்ட் பண்ணா போதும். மற்றவங்க எல்லாம் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா வஜ்ராசனால அப்படி உட்கார்ந்துட்டு உங்க கைகள்ல ஆதி முத்திரை, தட் இஸ் தம்ம உள்ளார வச்சுட்டு மற்ற ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு உங்க ஸ்டமக்குக்கும் தைஸுக்கும் நடுவுல கைகளை அப்படி கொடுத்து நல்லா அப்படி கொடுத்து வச்சுட்டு மூச்சை நல்லா பிரீத் இன் பண்ணி மூச்சை நல்லா உள்ளார எடுத்து மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே உங்க தலை ஃப்ளோர்ல தொடுற மாதிரி கொண்டு வரணும். இப்போ பிரீத்தை எதுவும் ஹோல்ட் பண்ணக்கூடாது. நார்மல் பிரீத்ல கவுண்ட்ஸ் எடுத்துக்கணும். 40 counts எடுத்துக்கலாம். நார்மல் பிரீத்ல 40 counts. இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிள், நீ, தை மசில்ஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்டமக்கோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், டைஜஷனுக்கு எய்ட் பண்ணி கொடுக்கும், டயபெட்டிஸ் குறையும், ஹெட்டுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், ஆன்சைட்டி எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆகும். நார்மல் பிரீத்ல 40 counts. ரிலாக்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆனந்த பாலாசனா. ஆனந்த பாலாசனா பார்த்தோம்னா என்ன பெனிஃபிட்ஸ் அதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு நல்ல ஹோல் பாடிக்கும் நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மைண்டுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ தை ஆங்கிள் மசில்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆனந்த பாலாசனா யாரு செய்ய வேண்டாம் அப்படின்னா, செய்யலாம், பட் ஸ்டமக்ல ரீசெண்டா சர்ஜரி பண்ணவங்க, ஹெரினியா பேஷண்ட்ஸ்னா ரொம்ப கால்களை நம்ம ஆக்சுவலா அதை மடக்கி செஸ்டோட கொண்டு வருவோம். அப்ப ரொம்ப மடக்காம ஓரளவு லைட்டா மடக்கி கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஆனந்த பாலாசனா எப்படி செய்யறதுன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ல இப்படி படுத்துக்கணும். படுத்துட்டு கால்களை மடக்கி செஸ்ட் கிட்ட கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கால்களை ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி இந்த மாதிரி
நீக்கும் உங்க பாதமும் நீயும் உங்க ஃபூட்டும் ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் கைகளால ஃபூட்டை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாம லைட்டா பிடிச்சிக்கலாம். யாருன்னா அப்டாமினல் சர்ஜரி பண்ணாங்க ஹெர்னியா பேஷண்ட்ஸ்லாம் லைட்டா ரொம்ப ப்ரெஸ் பண்ணாம லைட்டா பிடிச்சிட்டு இதே நார்மல் ப்ரீத்ல ஹோல்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்கலாம் இந்த நீ வந்து உங்க ஆம்பிட்டை நோக்கி வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஹிப் வந்து ஃப்ளோரை விட்டு மேலே வரக்கூடாது, ஃப்ளோர்ல தான் இருக்கணும். இப்போ கால்களுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். நல்லா உள்ளார இழுத்து கால்களை அமுக்கி நீ வந்து ஆம்பிட்டை நோக்கி வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். நார்மல் பிரீத்ல 40 கவுண்ட்ஸ். இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள், நீ, தை மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டமக்கோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். லோவர் பேக் பெயின் வந்து நல்லா ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஹோல் பாடிக்கும் நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ நார்மல் பிரீத்ல 40 கவுண்ட்ஸ். Now relax. கால்களை நல்லா நீட்டி கைகளை உடம்பு பக்கத்தில் வச்சு கண்களை மூடி ரிலாக்ஸ். Thank you.